கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நேசித்து பிரபு இந்த சாயங்கால நேரத்துல கர்த்தர் நம்மள எல்லாத்தையும் ஜூம் மூலயமா சேர்த்தனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம கர்த்தருடைய வரிக்கான அடையாளங்கள் பத்தி நம்ம கற்றுக்கொண்டு வரோம். அதே மாதிரி கர்த்தரோட சபையை கர்த்தர் மாதிரி எடுத்துட்டு போறதுக்காக அவர் வரப்போறார். அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை பத்தி நாம மாதிரி அவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்துக்கு வந்து அவர் சபையை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக படாததுக்கு முன்ன இந்த உலகத்தில் நடக்க போற அடையாளத்தை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வரோம். நம்ம பரிசுத்த வேதத்துல நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் கூட மாதிரி பரிசுத்த வேத திறந்த மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். போதுங்க. லூக்கா சுவிசேஷம் 17:26-28 கூட வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் 26-28 நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழைத்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். போதுங்க. இங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்ன, சபை எடுத்து கொள்ளப்படுறதுக்கு முன்ன இந்த உலகம் எப்படி இருக்குமோ என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாயினாலேயே அவரு இங்க சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்ன இந்த உலகம் எல்லாம் கூட எது மாதிரி இருக்குமாமா? நோவா காலத்துல காலம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி துப்பம் கூட இயேசு கிறிஸ்து வரைக்கு முன்ன சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்ன கூட அதே மாதிரி இருக்கும் என்று இங்க வச்சனத்துல நாம் பார்க்கிறோம். லோத்து நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இயேசு கிறிஸ்து 2வது வரைக்கு முன்ன சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்ன கூட அதே மாதிரி இருக்கு என்று இங்க கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். நாம வச்சனத்தை பார்க்கும்போது இதுக்கு முன்ன கிளாஸ்ல கூட நாம நோவா காலத்துல எப்படி இருந்துச்சோ என்று நம்ம ஆதிகாமம் 6வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து கொஞ்சம் விஷயம் கத்துக்கிட்டோம். திருப்பி நம்ம நோவா காலத்துக்கு வரலாம். ஒரு எல்லாம் கூட பரிசுத்த வேதத்தைய திறந்து 6வது அதிகாரத்துக்கு வரலாம். ஆதிகாமம் 6வது அதிகாரத்துக்கு வரலாம். 6வது அதிகாரத்துல 1வது வசனம் பார்க்கும்போது நோவா காலத்துல தேவகுமாரரும் மனுஷகுமாரர் 2 பேர் என்ன பண்ணாங்க? அவங்க இஷ்டம் வந்த மாதிரி என்ன பண்ணாங்களாமா? அவங்க கண் பார்வைக்கு இஷ்டம் வந்த மாதிரி அவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு மாதிரி நாம் பார்க்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்த்தரோட பிள்ளைங்க என்னன்னா அந்நிய ஜனத்தோட அப்படின்னா ரட்சிப்பு படாதவங்க கூட என்ன பண்ணாங்க? கலந்து கொண்டாங்க. அதே மாதிரி இந்த காலத்துல கூட கர்த்தரைய விசுவசித்தா விசுவாசிங்க இல்லாட்டி வாலிப பசங்க அது யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்க கூட கல்யாணத்து விஷயம் வரும்போது ரட்சிப்பட்டவங்களதான் என்ன வேணும்? கல்யாணம் மூசிக்கணுங்கிற ஒரு இது இல்லாம அவங்க சொந்த ஆலோசனையோட வெளியே போய் என்ன பண்றாங்க? ரட்சிப்படாதவங்களுக்கு கல்யாணம் மூச்சிக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனோ வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்க கூட ரட்சிப்பட்டவங்க கூட என்ன பண்றாங்க? ரட்சிப்படாதவங்க கூட என்ன பண்றாங்க? அவங்க இஷ்டப்பட்டு அவங்க பார்வைக்கு தகுந்த மாதிரி காதல் கல்யாணம் மூச்சுக்கிட்டு இஷ்ட பிரகாரமும் நடக்கிறாங்க. இது எல்லாம் கூட இயேசு கிறிஸ்துக்கு வரைக்கான ஒரு அடையாளங்கள். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது அடையாளத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆதிகாமம் 6வது 2வது வசனம் படிங்க. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை
அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். போதுங்க, அப்பொழுது போதும். கண்கள் மூடி சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்க கொடுத்த இந்த வச்சனத்துக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. இந்த ராத்திரி கால நேரத்துல கர்த்தாவே உங்களோட வச்சனம் மூலியமா எங்க பிள்ளைங்களை எங்களுக்கு கத்து கொடுங்க ஐயா. இந்த பயங்கரமான நோவா காலம் இது மாதிரி இருக்குது, அதே மாதிரி இந்த காலம் கூட இருக்குது. அதை நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க வழிக்காக ஆயத்தப்படுற பரிசுத்தாவினரை என் கூட பேசி ஆயத்தப்பரிச்சுங்க. இயேசுவின் நாமத்தில் கேடு நல்ல பிதாவே, ஆமேன். இங்க 2வது வருஷம் பார்க்கும்போது தேவகுமாரர் படிங்க, படிங்க தமிழ்ல. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். ఇంకా మనస్సుకు వచ్చిన తెలుగులో ఏంటంటే దేవుని కుమారులు నరుల కుమార్తెలు చక్కని వారిని చూచి వారందరిలో తమకు మనస్సుకు వచ్చిన స్త్రీలను మనస్సుకు వచ్చినట్లు அந்த வச்சனம் இல்லையா? மனசுக்கு நச்சுன்னு மாறி அவங்க நடந்துக்கிட்டாங்களாமா. புரியுங்களா? 2வது அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டார்கள். அப்படின்னா கண்ணுக்கு கண்ட மாதிரி, இங்க மனசுக்கு நச்சுனட்லுங்க இருக்குது தெலுங்குல. அப்படின்னா அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னாக்க விசுவாசிங்களா இருக்கட்டு பரிசுத்தவான்களும் கூட மனசுக்கு நச்சுன மாதிரி நடந்துக்கிறாங்க தப்பா கருத்தருக்கு மனசுக்கு இஷ்டம் வந்த மாதிரி மனசுக்கு இஷ்டம் வந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க இன்னைக்கு ஜனங்க. இது அந்நிய ஜனங்களை பத்தி எழுதல, கருத்தருடைய பிள்ளைங்க பத்தி எழுதிருக்குது. இங்க யாரு பத்தி எழுதிருக்குது இந்த வசனத்துல? தேவனுடைய குமாரர்கள் பத்தி எழுதிருக்குது. இன்னைக்கு நாளைக்கு எத்தனையோ பேரு விசுவாசிங்க என்ன பண்றவங்க, பரிசுத்தவான்கள் என்று என்ன பண்ணுவீங்க, மனசுக்கு வந்த மாதிரி நடந்து கொள்றாங்க. நம்ம நல்லா பரிசீலனை பண்ணும்போது கர்த்தருக்கு நச்சுன்னு மாதிரி கிடையாது. கர்த்தருக்கு நச்சுன்னு மாதிரி நடக்கிறது நம்ம கொஞ்சம்தான். அதனால விசுவாசிங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நானு கர்த்தரோட பிள்ளையா நான் இருக்கிறேன், கர்த்தரையோட மூலியமா நான் ஏற்பாடு பண்ணணுமா இருக்கிறேன், நான் கர்த்தரோட தேவ மனிதனா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நானு தேவனுடைய சித்த பிரகாரம் நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அவ்வளவுதான். வேணா எம்பட இஷ்ட பிரகாரம் நடக்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைங்கிற விஷயத்தைய விசுவாசி ஆனவங்க, கடவுளோட பிள்ளைங்க நல்லா அறிய வேண்டிய அவசரம் இருக்கிறது. நோவா காலத்துல கர்த்தரோட பிள்ளைங்க என்னப்பட்டவங்க எப்படி நடந்துக்கிறாங்களா, அவங்களுக்கு மனசுக்கு வந்த மாதிரி அவங்கவுங்க கண் பார்வைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்களாமா. அதனாலதான் கர்த்தரோட மாதிரி ஏதா அது கர்த்தரோட சிக்ஷைக்கு கர்த்தரோட கோபாக்னிக்கு ஆவித்தாவனாங்க. அவங்க காப்பாற்றப்படவில்லை. காப்பாற்ற கடவுள் என்ன பண்ணல, காப்பாத்துல கர்த்தரோட கோவாக்னிக்கு ஆளாக்குனாங்க. அவங்க எல்லாம் ஜலப்பிர நாசனம் ஆயிட்டாங்க. அப்படின்னா அது மூலம் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, யாரைத்தே விசுவாசியா இருக்கட்டு கர்த்தரோட பிள்ளைங்களா இருக்கட்டு பரிசுத்தாவி பெற்றிருக்கலாம், அப்படி இருந்தாங்க கூட கர்த்தர் சொன்னபடி நடக்கணுமே தப்பா அவங்க மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுயமா சொன்னாரு, யாரைத்தே கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறாங்களோ அவங்கதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி அவர் இஷ்டப்படி யாரைத்து நடக்கிறாங்களோ அவங்கதான் பரலோகத்துக்கு போக முடியும் கர்த்தரே சுயமா சொல்லியிருக்கிறார் வசனம் மூலியமா. அதனால்தான் விசுவாசியானவங்க யாரா இருந்தாலும் சரி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நம்ம மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நோவா காலத்துல தேவனுடைய பிள்ளைங்க
அவங்க மனசுக்கு வந்த மாதிரி நடந்துக்கிறனால கர்த்தரையோட கோவாக்னி வந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் கூட அந்த தண்ணி மூலியமா என்ன பண்ணாரு? நாசம் பண்ணிட்டாரு. இங்க ரெண்டு விஷயம் அறிஞ்சுக்கோன்னு நாம. நோவா காலத்துல கடவுள் பிள்ளைங்க எது மாதிரி அவங்க மனசுக்கு வந்த மாதிரி நடந்தாங்களோ அவங்க எல்லாம் கூட என்ன பண்ணாங்க? கைவிட்டப்படுறாங்க. அதே மாதிரி கர்த்தரை பிள்ளையா இருந்தாங்க கூட உங்களோட சொந்த இஷ்ட பிரகாரம் மனசுக்கு வந்த மாதிரி கண் பார்வைக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னாக்க நிச்சயமா நாம கூட என்ன பண்ணுவா? இந்த உலகத்துல விடவா விட்டடிக்கப்படுவாங்கிற விஷயத்தைய நாம மறக்க கூடாது. அதான் இங்க விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி யாரைத்தே மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறாங்களோ அவங்க எப்படி நடக்கப்படுறாங்க, யார் மூலியம் நடக்க வைக்கப்படுறாங்கிற விஷயத்தைய நம்மளுக்கு வசனத்துல கிளியரா நம்மளுக்கு புரியுது. அதுக்காக எபிஎஸ்சி எழுதிய நிர்வாகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 2:3 வசனம் படிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2:3. அவர்களுக்குள்ளே 2வது அதிகாரம் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே படிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவைகளைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப இந்த மாமா ஒரு அப்பா நம்ம எல்லாரும் கூட வச்சு படியுமா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் ஒரப்போ நாம் எல்லோரும் ஒரு காலத்துல நமது மாம்ச இச்சையின்படியே நாம மாம்ச இச்சையின்படி நடக்கிறோம். ஒரப்ப நடந்தோம். எது பிரகாரம்? மாம்ச இச்சையின் பிரகாரம். மாம்சம் சரீரத்துக்கு ஏது இஷ்டமோ, சரீரம் என்ன ஆசைப்படுதோ, சரீரம் எதைத்தே வேணுங்குதோ அது பிரகாரம் நாம் நடந்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து மாம்சமும் மனசும் விரும்புறது பிரகாரம் நடந்தாங்கம்மா. நடந்து எப்படி இருந்தோம்? சுபாவத்தினால மற்றவர்களைப் போல, மற்றவர்களாக அந்நிய ஜனங்கள் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கர்த்தரோட கோபாக்கினிக்கு பிள்ளைங்களா இருந்தோம். புரியுது நல்லா? அது பழைய வாழ்க்கை. என்ன? மாம்ச இச்சையின்படி மனசுக்கு நச்சுனுமா நடக்கிறதுங்கிறது அது ஒரப்பா நடந்த கதை. எப்ப இயேசு கிறிஸ்து நம்பி விசுவசித்து ரட்சிப்பட்டையோ, கர்த்தர் மூலம் திரும்பி உயிர்க்கப்பட்டையோ, அப்ப இருந்து கூட கர்த்தரை சித்த பிரகாரம் பரிசுத்தாவியோட பரிசுத்தாவி ஏதைத்தே நம்மளுக்கு உபதேசம் கொடுக்குதோ அவருடைய வச்சன பிரகாரம் நாம் நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. அப்படி நடக்கல நினைச்சுங்க. நாம எல்லாத்துக்கும் கூட நாம கூட கடவுளோட கோபாக்னிக்கு பாத்திரா இருப்போம்ங்கிறது இங்க வச்சனம் சொல்லுது. யாரைத்தே மனசுக்கு வந்த மாதிரி சரீரத்துக்கு இச்சையின்படி நடக்கிறாங்க அவங்க எல்லாம் யாரு? கோவாக்னிக்கு பாத்திரா இருக்கிறாங்க. நோவா காலத்துல அது பிறகு நடந்தாங்க. కాబట్టి அவங்க என்னானாங்க? கர்த்தரோட கோவாக்னிக்கு ஆளானாங்க. அதே மாதிரி நாம இருந்தோம்னா நாம கூட என்ன கோவாக்னிக்கு பாத்திராயிருவோம். இன்னொரு விஷயம் கூட சொல்லுது. 2வது வசனம் படிங்க. இதுலயே 2 படிங்க கொஞ்சம். இன்னொரு அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே ஒரு காலத்துல இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். எந்த ஆவி பிரகாரம் நடந்தீங்க? இந்த உலகத்து சம்பந்தமான ஆவி அனுசரித்து என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு விரோதமும் நடந்து கொண்டாங்க. அப்படி யாரைத்து அவங்க இஷ்டப்படி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யார் தெரியுமா? இந்த ஆகாயத்தின் ஆவி யோட பிரேரேப்பன மூலையும் என்ன பண்றாங்க? அவங்க நடக்கிறாங்க. இந்த நம்ம சரீர இச்சைகள்
மாம்ச இச்சைகள் மனசோட இச்சைகளைய தோன்றி விடுகிறது யார் தெரியுமா? ஆகாயத்தின் சமூகங்கள். ஆகாயத்தில் இருக்கிற துராத்மா சக்தியோட பிரபாவத்தினால மனிதரைய மனிதர் என்ன பண்ணது? அந்த பிரேரேப்பணங்கிறது கொடுக்குது. சொல்லுமா? பரிசுத்தாவி கொடுக்கிற பிரேரேப்பணை வேற, இந்த ஆகாயத்தின் ஆவிகள் கொடுக்கிற பிரேரேப்பனா வேற. பிரேரேப்பன் என்ன சொல்றாங்க தமிழ்ல? ஏவுதல். இந்த ரெண்டு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க கூட இந்த காலத்துல ஆகாயத்தின் ஆவி மூலமா ஏவப்பட்டு மனசோட இச்சைகள் பிரகாரம் சரீரத்தோட இச்சை பிரகாரம் நடக்கிறாங்க. அதனால அநேகர் கர்த்தரையோட கோவாக்னிக்கு என்ன பண்ணுறாங்க? பாத்திரா இருக்கிறாங்க. அப்ப நிலைமை நமக்குள்ள எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எத்தனை பேர் மாம்சம் சரீரத்தோட இச்சை உபதேசம் பாரு, எத்தனை உபதேசம் கொடுக்குறாங்க. என்ன உபதேசம்? இந்த உலகத்துல எப்படி நாம சுகமா வாழணும், எப்படி நம்ம அல்லார்த்து மாறி, ஏன்னா சரீரத்தை இத்தன்படி மாம்சம் இத்தனைப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் என்ன பண்றாங்க? போதை கூட பண்றாங்க. இவங்க எல்லாம் கூட பரிசுத்தாவி மூலமா ஏவப்பட்டவங்க இல்ல. இந்த ஆகாயத்தின் ஆவி மூலமா ஏவப்பட்டு என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல எப்படி வாழணுமோ, மாம்சத்தின் சரீரத்தோட இச்சைகள் எப்படி நாம நிறைவேற்றுக்கணுமோ, நம்ம ஆசை எப்படி நிறைவேற்றுக்கணும் என்று என்ன பண்றாங்க? உபதேசம் கொடுக்குறாங்க, போதை பண்றாங்க. அதையே பின்பற்றி எத்தனோ பேரு இன்னைக்கு கர்த்தரையோட கோவாக்னிக்கு பாத்திரம் இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட நிச்சயமா என்ன ஆவாங்க? விடவப்படுற காலம் ஒண்ணு வரப்போகிறது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசியா நாம, ரட்சிப்பட்ட நாம, கடவுள் பிள்ளைங்க நாம நம்ம மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நம்ம சரீர இச்சை பிரகாரம் நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நீ எது பண்ணாலும் கர்த்தர் சித்த பிரகாரம், கர்த்தருக்கு எது இஷ்டமோ, கர்த்தருக்கு எது தேவையோ, கர்த்தர் எது பற்றி சந்தோஷப்படுறாரோ அதையும் நீ ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? நடக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. ஒருவேளை அது மாதிரி நடக்கலன்னு நினைச்சுங்க, நம்ம நிச்சயமா இந்த உலகத்துல கைவிடப்படுற நிலைமை நம்மளுக்கு சம்பவிக்கும். இந்த விஷயத்தை பிரதி ஒருத்தரும் கூட புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கலத்தியர் 5வது அதிகாரம் 16 வசனம். 5:16 கலத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அதனால இங்க வசனம் என்ன சொல்லுது? ஆவிக்கேற்றபடி நிறத்து கொள்கள். பரிசுத்தாவி தெலுங்குல இருக்குது, ஆத்மானுசாரமாக நடிச்சுக்கொண்டே. ஆவி எதைத்து பரிசுத்தாவி எதைத்து உனக்கு கற்றுக் கொடுக்குதோ, பரிசுத்தாவி எதைத்து உனக்கு ஏக்கம் பண்ணுதோ அதையும் அனுசரணை பண்ணி என்ன பண்ண நீ நடக்கிறது கற்றுக்கோணும். அப்படி பரிசுத்தாவி ஏற்ற மாதிரி நீ நடக்கணும்னா நீ எத்தனோ ஜபத்துல இருக்கணும். விசுவாசிங்க வாழ்க்கையில ஜப வாழ்க்கைங்கிறது எவ்வளவு அவசரம். ஜபம் பண்றதே இல்லாம நம்ம கேவலம் வார்த்தைய மனசோட ஜபம் பண்றதே இல்லாம பரிசுத்தாவில கூட ஜபம் பண்ணணும். அந்நிய பாஷையில கூட ஜபம் பண்றது கத்துக்கணும். அந்நிய பாஷையில எப்ப ஜபம் பண்ணுவோம்? உட்கார்ந்த டாய்டுன்னு பண்றதுல கிடையாது. கர்த்தர்கிட்ட முட்டி போட்டு நம்ம கர்த்தருக்கு நாம வேணாலும் மனசுக்கு ஏக்கமாவி
పరిశుద్ధ నిరపపట్టు ఆరాధన பண்ணணும். கர்த்தரால் நிரவப்பட்டி அந்நிய பாஷையில பேசுறது கத்துக்கணும், அந்நிய பாஷையில ஆராதனை பண்றது கத்துக்கணும். அப்பதான் பரிசுத்தாவி நம்மள என்ன பண்ண நடத்த வைக்கிறவங்களுக்குள்ள வருவோம். எல்லா விசுவாசிங்கிட்டு நல்லா அறிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்றது என்ன மொழி வாசிங்க அந்த வசனத்தைய 5:16 கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி எப்படித்து நடக்கிறீங்களோ அப்போ என்ன பண்ணுவீங்களாமா? மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நிறைவேற்றாம இருப்பீர்கள். புரியுது நல்லா? எப்பைத்து ஆவி மூலியமா நடக்க வைக்கப்படுறோமோ அப்ப மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற முடியாது. ஆவி மூலியமா நடக்க முடியாட்டி நிச்சயமா மாம்ச இச்சை பிரகாரம் என்ன பண்ணுவ நீ நடப்ப. நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும்? நானும் ஆவி மூலியமா நடக்க வைக்கப்படுறேன்னா இல்ல மாதிரி நான் மாம்ச இச்சை பிரகாரம் நடக்கிறேன்னா, சரீர இச்சை பிரகாரம் நடக்கிறேன்னா, ஆவி மூலியமா நடக்க வைக்கப்படுறேன்னாங்கிறது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆவி மூலம் நடக்க வைக்கப்படணும். அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் என்ற படா தேவனுடைய பிள்ளைங்க மனசுக்கு தோணு மாதிரி சரீரத்துக்கு இஷ்டப்படுற மாதிரி நடந்து கொண்டு என்ன தெரியுமா? கர்த்தரோட கோவாக்னிக்கு ஆளானாங்க. எபேசியில 2:3 நம்ம படிச்ச மாதிரி அவங்க நம்ம சேர்ந்து நடந்தோம்னா நாம கூட அதே மாதிரி கர்த்தரோட கோவாக்னிக்கு ஆளாக முடியுமோ? அப்படி இல்லாம இருந்தாதான் நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு இயேசு கிறிஸ்துவோட வருகையப்போ அந்த எக்கால சத்தம் அப்போ நீ மறுரூபமாவி பரலோகத்துக்கு போக முடியும். எப்போ? ஆவி மூலமா நிறைஞ்சு ஆவிய அனுசரணை பண்ணி நீ நடக்கும் போது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் இருக்குது. அதே மாதிரி 25 கூட படிங்க. அதே வசனத்துல நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் படிங்க. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். என்னவாமா? நாம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி மேல பிழைத்திருந்தால் ஆவி மேல பிழைத்திருக்கணுமாமா. ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம்? நடக்க முடியும். இந்த வசனத்தை நல்லா மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் நாம ஆவி மூலம் நடக்க கடவாரு தப்பா நம்ம மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறதுக்கு அனுமதி இல்லை. எது மனசுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது, எது ஆவியில் நடக்கிறதுன்னு நீ புரிஞ்சுக்கணும்னா நிச்சயமா பரிசுத்த வேதத்தை நல்லா படிச்சு அறிஞ்சு கர்த்தருடைய உபதேசத்தை அனுப்ப நீ நல்லா கத்துக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது. எது கர்த்தர் எது சொல்றாரு, கர்த்தர் பார்வையில எது இஷ்டமோ, பரலோகத்துக்கு போகணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நீ வசனத்துல நல்லா என்ன பண்ணணும்? வாசித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சு நீ என்ன பண்ண அது பிரகாரம் நடக்கணும். இல்லாட்டி உனக்கு தெரியாது. எல்லாரும் போறாங்க நானும் போறேன் அப்படின்னு கணக்குல போயிருந்தப்பா எது கர்த்தரோட சித்தம்ங்கிறது எது ஆவி சம்பந்தமான காரியம்ங்கிறது உனக்கு புரியவே புரியாது. அது புரிய என்ன பண்ணணும்? நல்லா வசனத்தை படிச்சு அந்த வசனத்துல அவரோட சித்தத்தை அறிஞ்சு அந்த பிரகாரம் என்ன நடக்கிறது கத்துக்க வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது. அதனால்தான் நம்ம மாம்ச இச்சத்தின் படி நடக்கக்கூடாது. நோவா காலத்துல ஜனங்க எல்லாம் கூட என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க மனசுக்கு நச்சுன மாதிரி சரீரத்துக்கு இச்சைய அனுசரிச்சு என்ன பண்ண நடந்தாங்க. அதனால்தான் அவங்க எல்லாம் கூட கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகினாங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு என்ன பண்ணாங்க? ஆளான மாதிரி நம்மளுக்கு கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு தெரிவிக்குது. కాబట్టి புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற நாமோ கர்த்தரை வரைக்கும் எதிர்பார்க்கிற நாமோ அவங்க மாதிரி மனசுக்கு நச்சுன மாதிரி மாம்சத்து இச்சைன்னு அனுசரணை பண்ணி நடந்தா நாம கூட கர்த்தரோட கோவாக்னிக்கு என்னவோ
ஆளாக்குவோம். இந்த உலகத்துல கர்த்தரோட கோவாக்னிக்கு பாத்திரம் இருக்கிற நம்ம விட்டடிக்கப்படுவோங்கிற விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் எவ்வளவோ இருக்கிறது. அதனால்தான் கர்த்தரோட வசனம் கிளியர் நமக்கு அறிவிக்குது. 1 யோகான் 2வது அதிகாரம் 15-16 நம்ம எல்லாரும் அறிஞ்ச வச்சனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவஜனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. உலகத்திலும் உள்ளவைகளும் என்னமாமா அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதீங்க. உலகத்துல எது இருக்குதோ அது என்ன பண்ண நீங்க நேசிக்க வேண்டாம். அன்பு கூறாதீங்க, அதையும் நேசிக்க வேண்டாம். அது யாருன்னா லாஸ்ட்டுக்கு நம்ம சரீரத்தையும் நம்ம என்னக்கூடாது நேசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த சரீரத்தைய நம்ம நேசிக்க கூடாதுன்னா இந்த உலகத்துல இருக்கிற அதுக்கு எல்லாம் என்னென்ன இருக்கு, சரீரத்துக்கு மிஞ்சது எதுவுமே இல்லை. அதனால நாம இந்த உலகத்துல இருக்கிறது எதையுமே என்ன பண்ணக்கூடாதம்மா, நேசிக்க கூடாது. அப்ப நேசித்தீங்கன்னா நீ இங்கே இருக்க வேண்டியதுதான். நீ இந்த உலகத்துல இருக்கிற நேசிக்கிறது கிடையாது. நீ நேசிக்க வேண்டிய பரலோகத்துல இருக்கிற பிதாவிய. இதனால நீ நிரந்தரம் போறது அங்கக்கே. அங்க எப்ப இருக்க போற, அங்க இருக்கிறதுக்காக கர்த்தராக இயேசுநாதர் வந்து நம்மளை எடுத்துட்டு போறதுக்காக வரப்போறார். நம்மளால எடுத்துட்டு போறதுக்கு வரப்போறார். அது நம்ம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் நேசிக்கிறதுல வேணா நாம எங்கேயாயிட்டு நிரந்தரம் இருக்க போறோமோ, யாரைத்து நம்மளுக்காக நம்ம நேசித்து நம்மளுக்காக ரத்தம் கொடுத்தாங்களோ, யாரைத்து நம்மளுக்காக உயிர் கொடுத்தாரோ, யாரைத்து அவரு நம்மள எல்லாம் யாரைத்து நம்மளையா இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரோ அப்படி நம்ம என்ன பண்ணணும், நேசிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. அவர் நம்மள எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு வரப்போறாரு. அதனால இந்த உலகத்துல எதையும் என்ன பண்ணக்கூடாது, நேசிக்க கூடாது. யாரைத்து நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பிதாவின் அன்பு இருக்காதாமா. பிதாவின் அன்பு இருக்காது. இன்னைக்கு நாளைக்கு பிதாவின் அன்பு அநேகருக்குள்ள இல்ல. அதுல என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை நேசிக்கிறாங்க, சரீர இச்சைகள் நேசிக்கிறாங்க, அவங்க மனசுக்கு வந்து நினைச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியோட சத்தத்தை அவங்க மேல கேட்க முடியல. கேட்டாலும் அதுக்கு விரோதமா என்ன பண்றாங்க நடந்து பரிசுத்த ஆவி என்ன பண்றாங்க, அவங்க துக்கத்தைய கொண்டு வராங்க, பரிசுத்த துக்கப்படுத்துறாங்க. இந்த விஷயத்தை நாம நல்லா அறிய வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதனால கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தை இருக்குது என்ன பண்ற, நேசிக்க வேண்டாம். யாரைட்டு இந்த உலகத்தை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள பிதாவின் அன்பு இருக்காதுங்கிற சொல்றது. என்ன படிங்கிறது 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவஜனத்தின் பெருமையுமாகிய ஜீவனத்திய பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் இதெல்லாம் கூட உலகத்துல உள்ளது உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டானது இல்லை. பிதாவினால் உண்டானது கிடையாது. இதெல்லாம் அது நம்ம அறிஞ்சு என்ன பண்ணணும், பிதாவியோட அன்பு நிறைஞ்சு இந்த உலக சம்பந்தமான எதையும் நேசிக்காம பரலோக ராஜ்யத்தைய பரலோகத்து ராஜ்யத்துல இருக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேசித்து அங்க இருக்கிறதுக்காக ஆயத்தப்படணும். நோவா காலத்துல கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறவங்க இல்லாம போயிட்டாங்க. எல்லாம் தம்ம மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் நம்ம மனசுக்கு தோணுன மாதிரி நடக்கிறாங்க. கர்த்தரோட ஆவி மூலம் நடக்கிறவங்க நம்ம கொஞ்சம் பேரு, அநேகர் கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்காம என்ன பண்ணாங்க, அவங்க மனசுக்கு தச்சுன மாதிரி அவங்களுக்கு அனுகூலமா அவங்க இச்சைய அனுசரணை பண்ணி
நடத்துக்கிறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்துல விசுவாசிங்க பரிசுத்தவான்கள் என்ன பண்றவங்க இருக்கிறாங்க. இப்ப ஏற்பாடு சிட்டில இருந்தாக்க அன்னைக்கு நோவா காலத்துல எது மாதிரி கர்த்தரோட கோவாக்னிக்கு ஆளாக்குனாங்களோ அதே மாதிரி ஆக வேண்டியது வரும். அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் அவரோட கோவாக்னிக்கு பாத்திரம் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணல, ரட்சிப்பு கொடுக்கல. அதனால நம்மள என்ன அழைக்கல, நம்ம எல்லாரும் அவர் கூட இருக்கிறதுக்காக அழைத்தார். அதனாலதான் நாம இந்த உலகத்துல இருக்கிற நேசிக்காம மனசுக்கு நச்சுன்னு மாதிரி மாம்ச இச்ச பிரகாரம் நடக்காம என்ன பண்ணணும், ஆவியோட ஏக்கத்தைய அனுசரணை நடந்து நம்ம எல்லாரும் அவர் வருக்காக ஆயத்தம் வரலாம். கடைசியா 17வது வசனம் கூட படிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தம் படிக்கு யாரைத்தே செய்கிறதா என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான். நோவா காலத்துல கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறவங்க ஒருத்தரும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு அநேகர் கர்த்தர் சித்தத்தை பத்தி ஆலோசனை பண்றவானுங்க இல்லை. இதெல்லாம் கூட கர்த்தரோட வரிக்கான ஒரு அடையாளம். இந்த விஷயத்தை அறிஞ்சுங்க. நாம உண்மையா எத்தனோ பேரு அவங்க இஷ்ட பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து நாம் நடக்காம நாம மாத்திரம் என்ன பண்ணணும், ஆவியோட ஏக்கத்தைய அனுசரித்து கர்த்தரோட சித்த பிரகாரம் அவர் நம்மளுக்கு கொடுத்த பரிசுத்த வேதத்தைய வச்சனத்தைய உபதேசத்தை அனுசரித்து என்ன பண்ணணும், நடந்து கொண்டாக்க நிச்சயமா நாம வருகையில் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது மாதிரி நோவா கர்த்தர் சொன்னபடி அவர் நடந்துகிட்டாரோ அதே மாதிரி கர்த்தர் வரிக்காக ஆயத்தப்படுற நாம அதே மாதிரி அவர் வரிக்கில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக ஆசைப்படுற நாம என்ன பண்ணணும் தெரியுமா, பரிசுத்தாவிய ஏக்கத்தையை அனுசரித்து அவர் சித்தத்தை அனுசரித்து பரிசுத்த வேதத்தோட உபதேசத்தை அனுசரித்து நாம் நடந்து அவருக்கு ஆயத்தப்படலாம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசிரிப்பாராக. எல்லாரும் கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோவா காலத்துல இருந்த 2வது அடையாளத்தை பத்தி நாம இந்த ராத்திரி கால நேரத்துல கற்றுக்கொண்டோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் வரைக்கும் முன்ன இந்த உலகம் எது மாதிரி இருக்குதோ அடையாளங்கள் கொடுத்து அடையாளம் சொல்லி போயிருக்கிறார். அதுல ஒரு அடையாளம் நோவா காலத்துல எப்படி மனிதர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்துல மனிதரா இருக்கட்டு விசுவாசிகளா இருக்கட்டு அது மாதிரி இருப்பாங்க என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சுயமா சொல்லி இருக்கிறார். நம்ம வசனத்துல நோவா காலத்துல பார்க்கும்போது முதலாவது ஜனங்க தேவ பிள்ளைகள் பிரத்யேகமான வாழ்க்கை இருக்கிறதைய மறந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. 2வது அவங்கவுங்க இச்ச பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காலத்துல பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் என்று எண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைங்க தெய்வ மனிதர்கள் பரிசுத்த சபையில் இருக்கிற ஜனங்கள் பிரத்யேகமான வாழ்க்கைங்கிறது விட்டடிச்சிட்டாங்க. முக்கியமா கல்யாண விஷயத்துல அநேக விஷயத்துல பிரத்யேகமான வாழ்க்கையக்காக நடக்கிறது மறந்து விட்டாங்க. 2வது அவங்க மனசுக்கு வந்த மாதிரி நடக்கிறாங்க. 2 அடையாளங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள நடந்துட்டு வருது, பரிசுத்தவான்கள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையா இது கர்த்தரோட வரிக்கான அடையாளங்கள். வேணா நானும் பிரத்யேகமான வாழ்க்கை இழந்து போகக்கூடாது. நான் பரிசுத்தமா பிரத்யேகமா வாழணும். அது எந்த விஷயத்துல இருந்தாலும் கூட நான் பிரத்யேகமான வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும். 2வது எம்பட இஷ்ட பிரகாரம் மனசுக்கு தோணும் மாதிரி சரீரத்துக்கு இச்சை பிரகாரம் நடக்கூடாது.
கர்த்தர் சித்த பிரகாரம் நடந்தோ தீரோம் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு மினுக்கான போற அவசரம் இருக்குது. அதுக்காக நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுத்து வரைக்கும் விசுத்தப்படலாம். நம்ம பிரத்யேகமான வாழ்க்கைய இழந்து போகக்கூடாது. நம்ம மனசுக்கு இஷ்டமா நடக்காம கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கலாம் இந்த ராத்திரி கால நேரத்துல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே நன்றி. பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஐயா, இந்த ராத்திரி கால நேரத்துல வரைக்காக அடையாளத்தை பத்தி கத்துக்கிட்ட குழப்ப கொடுத்தீங்க கர்த்தாவே. அந்த நாளையில கர்த்தாவே நோவா காலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் என்று நீங்க அறிவித்த மாதிரி நோவா காலத்துல கர்த்தாவே பிரத்யேகமான வாழ்க்கைய இழந்து போயிட்டாங்க. பரிசுத்தவான் என்னப்பட்டா தேவகுமாரன் என்னப்பட்டாங்க கர்த்தாவே. அவங்க மனசுக்கு நச்சுன்னு மாதிரி நடக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அநேகம் நடந்துட்டு வராங்க கர்த்தாவே. அது மாதிரி நாங்க இருக்காம பிரத்யேகமான ஜனமா அந்நியத்துல அந்நிய வாழ்க்கையில அந்நியரு கூடன்னா நாங்க இணைஞ்சு நடக்காம எந்த விஷயத்துல கூட அந்நியர் மாதிரி நாங்க பண்ணாம உங்க சித்தம் படிக்க உங்க என்ன படிக்க உங்களோட சித்தத்தை படிக்க நடந்து ஐயா உங்களுக்கு வரைக்காக ஆயத்துப்படுறாரு. கிருபையை கொடுங்க. சரீர மாம்சத்தைய அனுசரிப்பு நடக்காம ஆவியோட ஏவுதல் மூலயமா நடக்கிறதுக்காக உங்களை எல்லாத்துக்கும் கிருபை கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சாத்தான பிரதி ஒரு காரியத்தைய இயேசுவின் நாமத்துல வேற்றும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நிரப்பி வாரிக்கு ஆயத்துப்படுத்தும் கர்த்தாவே. எல்லா மகிமையும் உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த பிள்ளைங்களை உங்க கை ஒப்பு கொடுக்கிறோம். வாரிக்காக ஒருத்தர் ஆயத்துப்படுங்க கர்த்தாவே. எல்லா மகிமை கனத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் கேள்வி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம பிதாவோட அன்பும் குமாரனுடைய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் இப்பம் எப்போதும் வரைக்கும் பர்யந்தம் நம்மளுக்கு கூட இருந்து நடக்க வைப்பதாக. ஆமென், ஆமென்.